கவின் ரியலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா குன்னூர்லேருந்து உள்ளே வந்து ஒரு லெஃப்ட் கட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு வில்லேஜ், ஒரு 7 கிலோமீட்டர் ஒரு வில்லேஜ். நல்ல ஒரு சீனிக்கான ஒரு ஏரியா. நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வில்லேஜ் இருக்குது. இப்போதைக்கு வந்து பாட்டு ஓடிட்டுருக்கு. ரொம்ப கிளியராக உங்களுக்கு வாய்ஸ் கேட்குமான்றது தெரில. நான் சவுண்டாக தான் பேசுகிறேன் கொஞ்சம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு ரோடு இருக்குது. இங்கேருந்து நான் ஜூம் பண்ண முடியல. அதுக்கு மேலே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது பாருங்கள். வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. அந்த இடத்துல கார் அதை போகுது பாருங்கள். ஒரு கார் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து அந்த சைடு போனீங்கன்னா ஊட்டிக்கு ஷார்ட்டாக போகலாம். அது மாதிரி ஒரு ஏரியா. நல்ல தார் ரோடு, பஸ் ரூட் இது. பஸ் போகக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு புது வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அன்யூஸ்டு ஒரு புது வீடு தான் நம்ம சேலுக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இந்த வீடு பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரோனில் இந்த ஏரியா எப்படி இருக்குது, சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, வீடு எந்த அளவுக்கு இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குன்றதை நம்ம ஒரு இதுவாக பார்க்கலாம். அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு வரலாம். ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு பக்கத்தில் வில்லேஜஸ் இருக்குது, எப்படி இருக்குன்றது. ஒரு ஹை கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த இடத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறீங்களா, அதில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த கிராஸ் பண்ண வரைக்கும் சின்ன ரோடு. அது அந்த வில்லேஜை கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன ரோடுனா பஸ் ரோடு தான், பஸ் போகக்கூடிய ரோடு தான். இப்போவும் பாருங்கள் பஸ் வந்துட்டுருக்கு. நம்ம கரெக்டாக எடுக்கும்போது பஸ் போயிட்டுருக்கு. பஸ் போகக்கூடிய ஒரு ஏரியா தான், பஸ் போயிட்டுருக்கு. அதனால் வீட்டுக்கிட்டே வந்து பஸ்ஸில் இறங்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு பஸ் ரூட் இது. அதில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி தான். இது டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்து ஈஸ்ட்டு ரெண்டுத்துக்கு மிடில் தான் நான் காம்பஸ் காமிக்கும்போது காமிச்சது. எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது நார்த் ஈஸ்ட்டுக்கு நடுவில் தான் இருக்குது. உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் நல்லா தான் இருக்கும். நம்ம சென்னைனா நார்த் ஈஸ்ட்னு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பட் இதில் கொஞ்சம் லேண்ட் எல்லாமே கிராஸாக தான் இருக்குங்க. நல்லா வந்து பள்ளத்துலேருந்து நல்லா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹைட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வில்லேஜ் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்
பாட்டு ஓடிட்டுருக்கு, கோயில் திருவிழா. சூப்பராக இருக்குங்க வில்லேஜ், நல்ல ஏரியா, நல்ல கூலிங்காகவும் இருக்குது இந்த டைமில். உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங் ஒரு இனோவா கார், ஃபார்ச்சுனர் அது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக நிறுத்தலாம். அதுக்கப்புறம் பைக்ஸ் நிறுத்துற மாதிரி தான். வேணால் இன்னொரு கார் வேணும் நீங்கள் கீழே தான் நிறுத்தலாம், உங்கள் சைடில் ரோட்டில். இப்போ பஸ் போச்சு பாருங்கள், கிராஸ் பண்ணி நிறுத்தலாம். கார்டனிங்க்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சரௌண்டிங்ஸ் கீழே பார்த்துடலாம், கீழே பார்த்துட்டு வருவோம். அதாவது 5 சென்ட், இங்கே எல்லாமே சென்ட்டில் சொல்லுவாங்க, நான் ஏற்கனவே சொன்னது தான் 5 சென்ட்டு. பாருங்கள், இது வந்து வாட்டர் லைனுக்கு வந்து மேலே வந்து ஹைட் ஏற்றி டேங்க் வச்சுருக்காங்க. அதுக்கும் நல்ல ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. கீழே வந்துருக்கும். இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது நீங்கள் காட்டேஜாகவும் இல்லை, உங்களோட கெஸ்ட் ஹவுஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான பர்பஸ்க்கும் சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. இங்கே இன்னும் க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா வைங்கலாம். கிளாஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபுல்லாகவே கிளாஸ் போட்டு இங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சீனிக்கான ஒரு ஏரியாவாக இருக்கும். ஃபுல்லாக வந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம், சுற்றி பார்க்கலாம். நான் இதில் எல்லாம் திங்ஸ் வச்சுருக்காங்க. நான் முடியுமான்னு ட்ரை பண்ணும், பார்த்துரும். ஏன்னா இந்த பக்கம் வந்துட்டு படிக்கட்டு வச்சுருக்காங்க. கீழே வந்து கார்டனிங் போகிற மாதிரி ஒரு இதுவும் இருக்குது, உங்களுக்கு கிணறும் ஒரு இருக்குது. இது வரைக்கும் அவரோட இடம் கவர் பண்ணிக்கிட்ட. பக்கத்தில் டீ எஸ்டேட். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஏரியாவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி வந்து அதுவும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மிலிட்ரி ஏரியா, சில கம்பெனிஸும் இருக்குது பக்கத்தில். நான் ட்ரோன் வியூவில் பார்த்துருப்பேன், ரொம்ப அழகாக இருக்கும் ஏரியா, நல்லாவே இருக்குது ஏரியா பார்க்குறதுக்கு. பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. நான் மாடி மேலேருந்து காமிக்கிறேன், ஏன்னா இது என்னன்னு தெரியல, அது பெரிய பள்ளமாக இருக்குது, இறங்க முடியாதான்னு. இது வந்து ட்ரைனேஜ் இதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மூடியிருக்காங்க. ஆனால் நான் அதில் இறங்கலை. இப்போ புது வீடு நீங்கள் கேட்கலாம், புது வீடு கட்டிட்டு ஏன் சேல் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அவர் இதோட இன்னும் கொஞ்சம் கட்டிட்டார், இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு இடம் இருக்குது, அதில் பெருசாக கட்டிக்கலான்ட்டு இதை பிளான் பண்ணுறாரு சேல் பண்ணுறதுக்காக. இதுதான் ரீசன். கீழே மெட்டீரியல்லாம் போட்டிருக்காங்க. இது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு சிமெண்ட் போட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து கிளாஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா இங்கேயே நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பரான ஒரு வியூ நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது ஒரு ரூம், நீங்கள் வந்து காட்டேஜாகவும் யூஸ் பண்ணலாம். அழகாக நீங்கள் ரெட்டி கொட்டிங்கன்னா சீசன்லாம் நிறைய 10,000 போகுது உங்களுக்கு. இது ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, அட்டாச்சு பாத். லைட்ஸ் இல்லை, அட்டாச்சு பாத்து. இன்னும் லைட் ஃபிக்ஸ் பண்ணல, இதில் ஒயரிங் பண்ணியிருக்காங்க, லைட் ஃபிக்ஸ் பண்ணல. இங்கே வந்து சும்மா நீங்கள் வந்து ஒரு ஏதாவது நீங்கள் வாட்ரோப் மாதிரி பண்ணிக்கலாம். பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். கீழே நீங்கள் காட்டேஜாக யூஸ் பண்ணுறதுக்கும் சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். இது ஒரு பெட்ரூம். இந்த பக்கம் ஒரு ரூம் வச்சுருக்காங்க, பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம், அழகாக இருக்கு பாருங்கள் வியூ. இது ஒரு பெட்ரூம். காட்டேஜாக பண்ணுறதுக்கு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. இல்லை இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். இல்லை நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்குன்னா இப்போ இது ஒரு ரூம், அது ஒரு ரூம், மேலே 2 பெட்ரூம் இருக்குது. அப்படியே ஆளுக்கு ஒரு ரூம் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணி கூட இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கலாம். நீங்கள் வந்தால் தங்கிறதுக்கு, அது வரைக்கும் நீங்கள் ரெண்ட்டு விட்டு இந்த இன்கம்மை ஷேர் பண்ணிக்கலாம். அந்த இதுவும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 3 பேர் இல்லை 2 பேர் சேர்ந்து கூட வாங்கிக்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ரூஃபு எல்லாமே வந்து அந்த இதிலே பண்ணியிருக்காங்க. ஓடு லைட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் வரும்போது பார்த்தேன், இங்கே எல்லாமே குருவி பறவைகள் எல்லாம் உட்காந்துருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது ஏரியா பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் இங்கே கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் ஏரியா, கபோர்ட்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. மேலே மட்டும் நிறைய கபோர்ட்ஸ் பண்ணல. உள்ளே வந்து ஆரோவில் ஸ்டைலில் ஆர்கிடெக்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள், உட்டன் ஃப்ளோர் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக லைட்டிங்கு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மாடலர் கிச்சன். மேலே மட்டும் கபோர்ட்ஸ் அடிக்கல, கீழே மட்டும் பண்ணியிருக்காங்க. வாட்டர் இந்த டேங்க்கில் போடல, வாட்டர் வரல. கிச்சன் வித் இந்த பக்கம் அப்படியே டைனிங். இந்த பக்கம் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் வச்சுருக்காங்க. இது வந்து டைனிங். ரொம்ப அழகான ஒரு வீடு. இங்கே வந்து சின்னதாக வந்து ஸ்டாண்ட் அடிச்சிருக்காரு. ரேக்கு, ஏதாவது திங்ஸ் நீங்கள் வந்து
ஷோகேஸ் மாதிரி வச்சுக்கலாம். இங்கேருந்து வியூ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு வியூ. இதுக்கு தனியாக ஒரு டோர் கொடுத்துருக்காரு. நீங்கள் இதை ஹாலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டைனிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா காமன் பாத்ரூம். இது ஒரு காமன் பாத்ரூம். நல்ல ரூஃப் ஹைட் பண்ணியிருக்காங்க, மேலேயும் உடன் ஃப்ளோரு. இது வந்து ஒரு பாத்ரூம், 2 காமன் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், சின்ன ரூம் தான். ஒரு சின்ன கட்டில் போட்டிங்கன்னா பேபி ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமே அந்த வியூ வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 360 டிகிரி வியூ தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டோரோட டிசைன் எல்லாமே பார்த்து அவரோட ஓன் யூஸுக்காக கட்டினது, சேலுக்காக கட்டல, அவரோட ஓன் யூஸுக்காக கட்டின ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஸ்டேஜுக்கு கீழே இறக்கி பண்ணியிருக்காரு, சுற்றி கிளாஸஸ். ரொம்ப அழகாக வந்து ரோட் வியூ. இதுதான் ரோட் வியூ. அப்படியே பாருங்கள் வில்லேஜ் வியூ. எல்லா வில்லேஜும் கவர் ஆன மாதிரி இருக்குது ரோடு. நாங்கள் இப்போ இங்கேருந்து ஊட்டி தான் போக போகிறோம். பட் எந்த ரூட் அப்படின்னா, இப்போ வெஹிக்கிள் வருது பாருங்கள், இதுதான் எனக்கு சொல்லியிருக்காங்க. நாங்களே ஃபஸ்ட் டைம் இது இப்படி போயிட்டு அந்த வில்லேஜ் அப்படியே போயிட்டு அதை வெஹிக்கிள் போக பாருங்கள். அது வழியாக போய் இந்த டாப்பில் அந்த ரூட் வழியாக சொல்லியிருக்காங்க. அதனால் ஊட்டிக்கு நாங்களும் ட்ரை பண்ணுறோம். யாராவது நீங்கள் வந்து கேளுங்க, இந்த ரூட் எப்படி இருந்தது நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். ஏன்னா நான் இந்த ரூட் போக போகிறோம் ஊட்டிக்கு, ஷார்ட்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதான் அந்த ரோடு நல்லாவே இருக்குது. அந்த வீட்டிலேருந்து வரும்போது வெளில வந்துட்டு இந்த பக்கம் ஊட்டிக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏரியா. ரோடும் பெரிய ரோடு, எந்த வெஹிக்கிளும் அதிகமாக கிடையாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இப்போ ஊட்டி மேலே குன்னூர்லேருந்து ஊட்டி ஏறுறீங்க அப்படின்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் ஆப்போசிட்லேயும் வரும். பட் இந்த இடத்துல வந்து எந்த வெஹிக்கிளுமே கிடையாது. ரொம்ப ரேரு, வில்லேஜுக்குள்ளே ஓடுற வெஹிக்கிள் தான் வருது. அதனால் இந்த ரூட்டை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்தீங்கன்னா இந்த இடம் வீடு வாங்கினீங்கன்னா இந்த ரூட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஊட்டிக்கு போகலாம். சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வீடு, ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது இந்த ஏரியாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். ஏன்னா இங்கே எப்படி இருக்கும், என்ன ப்ரைஸில் போயிட்டுருக்கு, இது கட்டணுன்னா என்ன, பஞ்சாயத்து அப்ரூவலில் கட்டிருக்காங்க, எங்கெங்கே அப்ரூவல் வாங்கணும், எவ்வளோ நாள் ஆகும் கட்டுறதுக்கு. இப்போ நம்ம கீழே சாதாரணமாக சென்னையோ கோயம்புத்தூரோ அங்கே நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதோட காஸ்ட்டு வேறு. மலைப்பிரதேசம் இது மாதிரி வந்து குன்னூர், ஊட்டி, கொடைக்கானலில் வீடு கட்டும்போது இதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம 2000 ரூபா பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து 3500 4000 அதுவும் இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.50 crore கோட் பண்ணுறாரு. 1,50,00,000 கோட் பண்ணுறாரு. கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி காட்டேஜாக யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டல் இன்கம் வரும். இல்லை உங்களோட ஓன் கெஸ்ட் ஹவுஸ், ஃபார்ம் ஹவுஸாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. இந்த கேட் வந்து ஸ்லைடிங் கேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஸ்லைடிங் கேட் க்ளோஸ் பண்ணுறது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்பட வந்து கூப்பிடுங்க. நான் வந்து இந்த கிணறு காமிக்கவே இல்லை, சாரி. ஒரு தடவை இந்த கிணறு மட்டும் நான் காமிச்சிட்றேன். நான் பார்த்தேன், கிணறு மட்டும் காமிச்சிடுறேன் ஒரு தடவை. தொடர்ந்து என்னோடய சேனலில் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்குன்னு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம். இதுதான் கிணறு இருக்குது. அதனால் வாட்டரை பொறுத்தவரையும் எந்த ஒரு பிரச்சனையும் இங்கே கிடையாது. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படும் வந்து கூப்பிடுங்க. கவின் டீலர்ஸ், சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.